ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 14/2/2026 சனிக்கிழமை காருண்யா கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட், நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் 2வது வார ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 94 94 மாதிரி வந்திருந்தது. 3 டிஜிட்டு 494 மாதிரி வந்திருந்தது. செகண்ட் வீக்கு சனிக்கிழமை அன்றைக்கி நான் நம்ம சேனலில் கொடுத்துருந்த கெஸிங்கில் 644 49 மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் பேர் நம்பர்ஸில் 49946 மாதிரி கொடுத்துருந்தேன். அதில் ஒரு 4D பாஸ் ஆகிட்டு இருந்தது பாக்ஸில். லாஸ்ட் வீக் 719, லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் 665 மாதிரி வந்துருக்குது. இப்போ மார்க் பண்ணிட்டு சனிக்கிழமைலாம் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துட்டு ரெகுலரான கால்குலேஷன் கெஸிங் அண்ட் பேர் நம்பர்ஸு அண்ட் ஆல்போர்ட் நம்பர் எல்லாத்தையுமே ஒன்று பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வார ரிசல்ட்டு 494 2வது வாரம். அதுக்கடுத்த வாரம் 745 455, அது பம்பர் ரிசல்ட்டில் போயிடுச்சு. 477 அதுக்கடுத்த வாரம், போன மாதத்தோட கடைசி வாரம். இந்த மாதத்தோட பிப்ரவரி மாதத்தோட முதல் வாரம், போன வாரம் 719. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் 665 மாதிரி வந்திருக்கு. முதல்ல போன மாதம் நமக்கு 494க்கு நான் கால்குலேஷன் படி கொடுத்ததை சொல்லிடுறேன். கால்குலேஷன் படி இந்த 735 41 735 வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 41க்கு ஒரு 44ன்னு வரும். +3 கால்குலேஷன் தான் நான் சொன்னது. இதுதான் ஒரு 644 அல்லது ஒரு 649ன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 44க்கு நான் 94 கொடுத்துருக்கணும், 49 கொடுத்துருக்கணும். நான் 94 கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் செகண்ட் டிஜிட் கட் ஆகிடுது. 494 ரிசல்ட்டில் வந்துடுச்சு. ஓகே, இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு முதல் நம்பரை மார்க் பண்ணும். இன்றைக்கி நமக்கு 665 வந்திருக்கு வெள்ளிக்கிழமை. இதோட க்ளூ நம்பர் BC 21. அப்போ போன மாதம் மாதிரியே +3 கால்குலேஷன் போனால் 21க்கு 24ன்னு வரணும். 24க்கு லாஸ்ட் மந்த் ரூட்டு படி வந்ததுன்னா ஒரு 74 அல்லது 29 வரணும். ஓகே, இதில் செகண்ட் டிஜிட் கட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் 2 2124 இருக்குது கால்குலேட்டரில். அங்கே 4144 இருந்தது. அங்கே செகண்ட் டிஜிட் கட் ஆகிட்டு 494 மாதிரி வந்தது. இங்கே 2124 செகண்ட் டிஜிட் கட் ஆனால் ஒரு 74 29 போன மாதம் ரூட்டில் ஃபாலோ ஆச்சுன்னா நமக்கு வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது லாஸ்ட் வீக் ஃபாலோ எப்படி ஆயிருக்கு. பெரும்பாலும் போன மாதம் செகண்ட் வீக் ரூட்டு நம்ம எடுப்போம். சில நேரங்களில் தேர்ட் வீக் ரூட்டும் ஃபாலோ ஆகும். தேர்ட் வீக் 745 வந்திருக்கு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 002, இங்கே 13. இந்த 13க்கு அடுத்து 24 35ன்னு முடியணும். ஆனால் 45ன்னு போய் முடிஞ்சிருக்கு. 13 24 35ன்னு முடியாமல் 45ன்னு போயிட்டு முடிஞ்சிருக்குது. அப்போ இந்த ரூட்டில் ஃபாலோ ஆகுமா அப்படின்னா 21 32 43ன்னு முடியாமல் 53ன்னு போய் முடியணும். அப்போ 53ன்னு முடிஞ்சதுன்னா நமக்கு ஒரு 753 நம்பர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. இது தேர்ட் வீக்கோட மேட்சிங் கால்குலேஷன். பெரும்பாலும் சில டைமில் செகண்ட் வீக் ரூட் இல்லாமல் 3வது ரூட்டு ஃபாலோ ஆகும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கிளியர் கட்டாக ஒரு நாளைக்கு சிங்கிள் நம்பர் நம்ம வீடியோவில் கொடுக்கணும் தான் பேஸ் பண்ணி போகிறோம். சிங்கிள் ஷாட் ஒன்று கொடுப்போம். இருந்தாலும் ஒரு நாளைக்கு கன்ஃபார்மான ஒரு பி போர்டு எப்படி வருது அப்படின்றத சின்னதாக நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் க்ளூ நம்பர். சென்டர் பி போர்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து +2ஓ -2ஓ, அதாவது இப்போது க்ளூ நம்பர் 2 இருக்குது. 2க்கு மேலே 1 0, கீழே 3 4. இந்த 4 நம்பர்லேருந்து தான் அடுத்த நாளோட பி போர்டு வரும். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது 2க்கு அடுத்து 3 4ன்னு வரும்போது
போன மாதம் பாருங்கள், இந்த 4 டைரெக்டாக 4 அப்படியே வந்து பவரில் 9ன்னு வந்துடுச்சு. 94 ரிசல்ட்டு. இப்போ நமக்கு நாளைக்கு வந்து இந்த 2 பவர் ஆகி இன்றைக்கி வந்த க்ளூ நம்பரோட சென்டர் டிஜிட் 2 வந்து பவர் ஆகி 7ன்னு வந்ததுன்னா பி போர்டில் நமக்கு இந்த 274 இல்லை 2 ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா இந்த நம்பர் மேட்ச் ஆகும். அல்லது இந்த 1 0 இந்த 3 4ன்னு போகும்போது நல்லா பொறுமையாக பார்த்திங்கன்னா தான் புரியும். 2க்கு மேலே 1ன்னு வரும்போது அந்த 1 வந்து சில நேரங்களில் பவர் ஆயிரும் 6ன்னு. ஆனால் இந்த 0 டைரெக்டாக வரும், சில நேரங்களில் அதுவும் பவர் ஆகும். அப்போது இங்கே 3 இருக்கும்போது 3 வந்து 8, 4 வந்து டைரக்ட், இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட க்ளூ நம்பர்லேருந்து +2 -2 தான் அடுத்த நாளோட பி போர்டு வரும். ஏன்னா வந்து நேற்று பாருங்கள் 1, இன்றைக்கி வந்து 6 வந்துருக்கு. அதாவது 001 இன்றைக்கி மதியம் தான் அந்த ரிசல்ட் வந்தது. அந்த 1 க்ளூ நம்பரோட 1 6ன்னு வந்துச்சு. அப்போ நமக்கு இன்றைக்கி க்ளூ நம்பர் 2 இருக்குது, அது 7ன்னு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது ஆல் போர்டில் 2 அல்லது 7 வந்து நாளைக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன். இது இல்லாமல் இந்த 53 நம்ம எடுத்தோம், 21 32 43 முடியாமல் 53ன்னு எடுத்தோம். அது வந்து 21 32 43 போயிட்டு 54 இல்லாமல் 55ன்னு முடியலாம். 55ன்னு முடிஞ்சாலும் அது வந்து 755 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு மேட்சிங் கால்குலேஷனு. 7க்கு 2க்கு கொடுத்துட்டேன். 7க்கு 2க்கு ஒரே சப்போர்ட் நம்பர் என்னன்னா, நமக்கு இன்றைக்கோட க்ளூ நம்பரோட BC 21க்கு சிம்பிளாக 22ன்னு நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா 72ன்னு வரும். அப்போ 72ன்னு வந்தாலும் 272 நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, க்ளீனாக வந்து எப்படி வருதுன்றதை சொல்லிட்டேன். போன மாதமும் பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட சென்டர் டிஜிட்டு அடுத்த நாள் வந்துருச்சு. அதுக்கடுத்து நேற்று ரிசல்ட்லேருந்து நமக்கு இன்றைக்கும் அந்த க்ளூ நம்பரோட 1 வந்து பவரில் 6ன்னு வந்துச்சு. போன வாரம் 3 ஆனால் வரல, 3க்கு பவர் 8, 3க்கு அடுத்த நம்பர் 4 5, 3க்கு டவுன் நம்பர் வந்து 2 1, அதில் 1ன்றது நமக்கு அங்கே 19ன்ற மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு கிளியராக புரியுங்க. 3க்கு பிஃபோர் நம்பர்ஸ், அதாவது 3க்கு பிஃபோர்னால் 1 2 3, 3க்கு பிஃபோரில் இங்கிட்ட 2 நம்பரு, 3க்கு ப்ளஸ் வந்து அங்கிட்ட 2 நம்பர். அப்போ 3க்கு 4 5 இங்கிட்ட 1 2, இது 4 நம்பருக்குள்ளே தான் பி போர்டு வரும். சில நேரங்களில் தான் க்ளூ நம்பரோட நம்பர் நேரடியாக வந்து அங்கே ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போது அந்த ரூட்டில் வந்து வந்ததுன்னா நாளைக்கு போன மாதம் ரூட்டு ஃபாலோ ஆச்சுன்னா இந்த 2 அல்ல 7ன்றது கண்டிப்பாக வரணும். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 274 229 அண்ட் வந்து 753 755 372. ஓகே, இது வந்து ஏன் இப்படி கொடுக்குறேன்னா, நான் சொல்லிட்டேன் முதல்ல 4 போர்ட்லேயும் சென்டர் டிஜிட், அதாவது இன்றைக்கோட பி போர்ட்லேருந்து 4 மேலே 2 கீழே 2 4 நம்பர்லேருந்து தான் ஒரு பி போர்டு வரும். அப்படி தான் போவோம். அதில் வந்து எது ஸ்ட்ராங்கஸ்ட்டு தான் மேட்ச் பண்ணியிருக்கிறோம், இப்படி வரலான்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து போன மாதம் வந்து இதே வாரம் கொடுத்துருந்த பேர் நம்பர்ஸில் 4D மேட்ச் ஆச்சு. அப்போ இன்றைக்கோட பேர் நம்பர் வந்து இன்றைக்கி பேர் நம்பர் 176255. இது வந்து நாளைக்கோட போன மாதம் கொடுத்த பேர் நம்பர். இதில் வந்து 4 டிஜிட்டு 3 டிஜிட்டு BC எது வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் ஷார்ட் நம்பர் ஆல் போர்டு வந்து நான் சொல்லிட்டேன், ஆல் போர்டு வந்து 2 அல்லது 7. இப்போ இந்த 5 நம்பரில் நம்ம சிங்கிள் ஷார்ட்டாக நாளைக்கு எப்படி எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 7 2 ஆல் போர்டில் வரதுனால அதை மேட்ச் பண்ணி வந்துட்டு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா இந்த 274ன்ற நம்பர் சிங்கிள் ஷாட்டாக எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது.
உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் இதில் எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் மெம்பர்ஷிப்பில் தனியாக கெஸ்ஸிங் வந்துகிட்ருக்கு. விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறேன். அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.